பாவம் இந்த ராதா என்னமோ பேச வந்தா நான் தான் எதுவும் பேசவே விடல. நீ எப்போ யார ஒழுங்கா பேச விட்டுருக்க சொல்லு. போய் முதல்ல ராதா கிட்ட பேசு. அப்ப தாமினி பத்தின எல்லா உண்மையும் உனக்கு முன்னாடி வந்துரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரிய வரும். நானா விருப்பப்பட்டு உன்னை விட்டு போகலங்கிற விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுப்ப. இந்த மொத்த உலகத்திலையும் உன்னோட வாழ்க்கை துணையா மாற தகுதி ஒருத்தருக்கு இருக்குன்னா அது தாமினிக்கு கிடையாது, ராதாக்கு மட்டும். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ராதா. குஷி அவளை யசோதா அம்மாவா பாக்குறா. ஆனா நான் குஷியோட அம்மாவை பேசவே விடலையே. ராதா, நீ எவ்வளவு வேலை செய்யற? அதான் டயர்ட்ல தூங்கிட்ட போல இருக்க. ஐம் சாரி ராதா. நீ சொல்ல வந்த விஷயத்த நான் கேட்டிருக்கணும். நான் சொன்னாலும் குஷி சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்பல. இன்னைக்கு நாங்க எல்லாரும் நிம்மதியா படுத்து தூங்குறோம்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். உடஞ்சு போயிருந்த அப்பா பொண்ணோட உறவை ரொம்ப அழகா சேர்த்த பண்ணிதான். அதுக்காக வாழ்க்கை முழுக்க நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். உண்மையா சொல்லணும்னா நமக்குள்ள எந்த ஒரு உறவும் இல்லை, இருக்கவும் வாய்ப்பில்லை. ஆனா நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கே தெரியாது. என்னால அதை உன்கிட்ட சொல்லவும் முடியாது. குட் நைட். ஓய், குட் நைட். சின்ன குழந்தை மாதிரி தூங்குறப்ப இவ்வளவு குழந்தை தானே. நாள் முழுக்க குழந்தை மாதிரி ஒத்த கால்ல டான்ஸ் ஆடுறா. எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறா. என்ன விஷயம் செல்லக்கண்ணு? ஏதாவது சொல்லணுமா என்கிட்ட? அது அது வந்துமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. அது 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 நான் என்னன்னு சீக்கிரம் சொல்லு. அது அது வீட்டில்
பேய் இருக்குமா? எதை சொல்றதா இருந்தாலும் சத்தமா சொல்லி, எனக்கு ஒண்ணுமே கேட்கல. வீட்ல பேய் இருக்குமா? நீங்கெல்லாம் அப்ப வீட்ல இல்லல? அப்ப வீட்ல என்னென்னமோ நடந்து போச்சுமா. அத பார்த்து பயந்து எனக்கு உயிரே போயிடுற மாதிரி இருந்தது. திடீர்னு பார்த்தா டிவி தானா ஓடுது. எல்லா பொருளும் கீழே விழுது. அப்புறம் ராகுல் அண்ணா ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுச்சு. இங்க பாருங்கம்மா, நான் சொல்றத கேளுங்க. ஒரு சாமியாரோ இல்ல பூசாரியோ கொண்டு வந்து வீட்டை மொத்தம் மந்திரிச்சு விட்டுடலாம். எனக்கு எதுமோ ஒரு கெட்ட ஆவி வந்துட்ட மாதிரி இருக்குமா. போதும், நிறுத்து. இதுக்கு மேல எதுவும் பேசாத. என்கிட்ட உளறின மாதிரி போய் மத்தவங்க கிட்ட எல்லாம் உளறிட்டு இருக்காத. நம்ம வீட்ல ஒரு சின்ன குழந்தை இருக்கா, தெரியும்ல? நீ இப்படி பேசுறது கேட்டா அவ பயந்துட மாட்டா? செல்லக்கண்ணு, சொல்றத கவனமா கேளு. இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட நீ சொன்ன மாதிரி யார்கிட்டயாவது சொல்றத பார்த்தேன், அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போய் வேலையை பாரு. ஐயோ துளசி, என்னம்மா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி நீ பண்ண எல்லாரும் பயப்பட மாட்டாங்களா? தாமினி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். இல்லைன்னா அவளுக்கும் மோகனுக்கும் நடக்கிற கல்யாணத்தை துளசி நிறுத்த பாப்பா. குருமா, துளசி ராதாவோட கை கூக்க முயற்சி பண்றா. யாரோ என்னோட கைய பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை துளசி ராதாவுக்கு உதவி செய்ய கூட ஆரம்பிச்சிருக்கலாம். ஏதாவது பண்ணி எனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன், உன்னோட பிரச்சனைகளுக்கு காரணம் துளசியோட ஆவி கிடையாது, புதுசா வந்த அந்த பொண்ணுன்னு. உன்னோட மிகப்பெரிய தடையே துளசி கிடையாது, ராதா தான். குருமா, ராதாவை ஏற்கனவே நான் நிரந்தரமா தூங்க வச்சுட்டேன். நீங்க இப்போ எப்படியாவது அந்த துளசி கிட்ட இருந்து என்னை காப்பாத்திடுங்க. ஏன்னா ராதாவை நான் என்ன பண்ணேன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவ என்ன உயிரோடவே விட்டு வைக்க மாட்டா. அதையும் பார்த்துடலாம். சில பொருட்களை கொண்டு வர சொன்னேனே, கொண்டு வந்தியா? கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, மோகன் போட்டிருந்த துணியோட துண்டு. இன்னொன்னு கேட்டிருந்தேனே. இதுல 2 கொண்டு வந்திருக்கேன். இந்தா, இதுதான் உன்னோட கங்கணம். கல்யாணத்தோட முதல் சடங்கு இந்த கங்கணத்தை கட்டுறதுதான். இந்த கங்கணத்தை மோகன் உன்னோட கையில கட்டுவான். அதுக்கப்புறம் இது உனக்கும் மோகனுக்கும் ஏற்படுற உறவோட முதல் கட்டமா இருக்கும். அது மட்டும் இல்ல, மோகனுக்கும் உனக்கும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த கங்கணம் உனக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கும். குருமா, எனக்கு இத புரியல. துளசி கிட்ட நிறைய சக்திகள் இருக்கு, ஆனா அவளால மோகன் குஷியை தொட முடியாது, அவங்க கிட்ட பேச முடியாது. இதெல்லாம் எதனாலும் தெரியுமா? ஏன்னா அவ மோகன் பண்ண சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நீ ஏன் முன்னாடியே என் குடும்பத்து முன்னாடி வரக்கூடாது, இது சத்தியம். உன் முகத்தை காட்டக்கூடாது, யாரும் உன் குரலை கூட கேட்கக்கூடாது. உன்னால என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீ எப்பவோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க கூடாது. இது ஏன் மேல சத்தியம். எப்படியாவது மோகனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீயும் அந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிடுவ. மோகனோட மனைவி நீதான்.
அதுக்கப்புறம் அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு துளசி நினைச்சாலும் உன்னை தொடவும் முடியாது, உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்கவும் மாட்டா. செல்லக்கண்ணு, இன்னைக்கு கல்யாணத்துல எந்த குறையும் இருந்துடக்கூடாது. போய் வேலையை பாரு. ராதாவும் குஷியும் இன்னுமா தூங்கிட்டு இருக்காங்க? இது வரைக்கும் இவ்வளவு நேரம் தூங்குனதே இல்லையே. காது காதம்பரி, ஏதாவது வேணுமா நீ? அது இந்த வயசானவளுக்கு என்ன தேவை இருக்க போகுது காதம்பரி? ஆனா நீங்க அதுவா, ராதாவும் குஷியும் இன்னும் தூங்குறாங்க போல இருக்கு. அதான் 2 பேரையும் எழுப்பலான்னு நான் இங்க வந்தேன். என்ன காது பண்ற நீ? 2 பேரும் தூங்கட்டுமே. இங்க பாரு, நம்ம மோகனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது ராதாவும் குஷியும் தூக்கம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இத்தனை நாள் தூக்கம் இல்லாம இருந்தாங்க, இன்னைக்குதான் நிம்மதியா தூங்குறாங்க. நல்லா தூங்கட்டுமே. அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கே, அப்புறமா நிதானமா எழுப்பிக்கலாமே. சரி அண்ணி, ஆனா சாஸ்திர சம்பிரதாயங்கள்னு நிறைய இருக்கு இல்லையா? அதுல அவங்க 2 பேரும் கலந்துக்கணும்ல. ஒரு நிமிஷம். உங்களுக்கு எப்பத்துல இருந்து ராதா மேல இவ்வளவு அக்கறை வந்துச்சு? என்னால இதை நம்பவே முடியலையே. அது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியா நீ? ஏதாவது சொன்னீங்களா நீ? அது நான் என்ன சொல்ல வரேன்னா காது, அந்த 2 அடி குட்டிச்சாத்தானும் நம்ம குஷியும் கல்யாணத்துல இருந்தும் கல்யாண மண்டபத்துல இருந்தும் தூரமா இருக்கிறது நல்லது தானே? எழுந்துட்டாங்க, நான் கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களே. முதல்ல என் பேத்தியை இப்படி எல்லாம் பேசுறத நிறுத்திக்கோங்க. ராதாவை பத்தியும் நீங்க இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. ஏன்னா அவ எனக்கு பொண்ணு மாதிரி. அவங்க 2 பேரும் என்ன பண்ணாலும் எங்களுக்கு அது பரவாயில்ல. ராதாவும் எது பண்ணாலும் மோகனோட நல்லதுக்கு தான் பண்ணுவா. கொஞ்சம் வார்த்தையை விடும்போது ஜாக்கிரதையா அளந்து விடுறது நல்லது நீ. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா என் மனசுல பட்டதை நான் அப்படியே சொல்லிட்டேன். கேட்டுட்டேன். சரி, கொஞ்ச நேரம் தூங்கட்டும். ஏற்பாடெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே வந்து எழுப்புறேன். முடிஞ்சா அவளை எழுப்புறதுக்கு நீ முயற்சி பண்ண காதம்பரி. நீ முயற்சி பண்றது வேஸ்ட். அதை தான் நானும் சொல்றேன். இன்னைக்கு நீயும் உன்னோட ராதாவும் மோகன் வாழ்க்கையில இருந்து மொத்தமா போயிடுவீங்க. ராதா, உனக்கு ராதா மேல எவ்வளவு காதல் மோகன். உனக்கு காலையில மதியானம் சாயங்காலம் நைட்டுன்னு தூக்கத்துல கூட நீ ராதா பேரை தான் சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு மோகன், உனக்கு வாழ்க்கை துணையா வர்றதுக்கு ராதாக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை ராதா கிட்ட போய் பேசிட்டு வா. ஐயோ கடவுளே, யாராவது வந்து பார்த்தாங்கன்னா முதலுக்கே மோசமாயிடுமே. இந்த தடவை மோகனுக்கும் தாமினிக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் விடவே போறது இல்ல. கண்டிப்பா நடத்திடுவேன். என்ன பண்றது? சூனியக்காரி, உன் கதை மொத்தமா முடிஞ்சு போச்சு. இதுதானே எதிர்பார்த்த? அடியே, நீ இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடியே மோகன் தான் என் மாப்பிள்ளன்னு நான் எப்பவோ முடிவு பண்ணி வச்சுட்டேன். நேத்து வந்தவ நீ எல்லாம் ஏன் பிளானே கெடுக்க பாக்குறியா? எவ்வளவு தைரியம்! இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன், கொன்னு போட்டுருவேன்.
மணி 9 ஆச்சு. இந்த ராதா இன்னும் தூங்கிட்டு இருக்காளே. ராதா எந்திரி, ராதா எந்திரி. ராதா எழுந்திரு. இன்னைக்கு எழுந்துக்க மாட்டா உன் ராதா. ராதா கம் ஆன், இப்படி சோம்பேறியால இருக்க கூடாது. சீக்கிரம் எழுந்திரு. மோகன், இப்படி பழைய நினைவுகளை பார்க்கறது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கொடுக்கும். ஆனா சில சமயம் அது நமக்கு வேதனையும் கொடுக்கும். சில சமயம் அந்த நினைவுகள் நம்மள வாழ்க்கையில முன்னேத்தி விடும். சில சமயம் அது நம்மள கீழையும் தள்ளி விட்டுரும். நீ வாழ்க்கையில முன்னேறணும் மோகன். அம்மா, என்னன்னு தெரியல, மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குமா. ஏதோ சரியில்லைங்கிற மாதிரியே தோணிக்கிட்டு இருக்க. ராதா எழுந்திரு, ராதா எழுந்திரு, ராதா எழுந்திரு. மோகன், என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இதுக்கப்புறமா பழைய நினைவுகள் எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்க்கையில நீ முன்னேறணும். துளசிய நீ மறந்துதான் ஆகணும் மோகன். அது என்னால முடியாதுமா. இல்ல, இன்னைக்கு எனக்கு தாமினியோட கல்யாணம். ஆனா என் மனசு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லுது. ராதாவும் மோகனும் நிச்சயமா கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா அது என்னோட சாவுக்கு முன்னாடி. உங்க புள்ள மோகன் மேல இவர் பொண்டாட்டியை எரிச்சு கொன்னதா ஒரு பழி இருக்கு. இப்ப அவருக்கு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணும் அவரால தானே எரிச்சுக்கிட்டு செத்துட்டா. இந்த தடவை மோகனால ஜெயில் வாழ்க்கையில இருந்து தப்பிக்க முடியுமா? மோகன், துளசிய நீ மறக்கறியோ மறக்கலையோ, குஷிய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. எல்லாமே அவளுக்காக தானப்பா. குஷிக்கு இப்போ ஒரு அம்மா தேவை. ஓ மை காட், எவ்வளவு டீப் ஸ்லீப்ல தூங்குறா இவ. யாராவது இந்த அளவுக்கு ஆழமா தூங்குவாங்களா? சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா மோகன். நிறைய சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே பண்ண வேண்டியிருக்கு. ராதா ரொம்ப டயர்டா இருக்கா போல, அதான் தூங்கிட்டே இருக்கா. பரவாயில்ல ராதா, நீ நல்லா தூங்கு. இந்த ராதா எங்க போனா? நீ எதுக்கு இன்னும் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? முதல்ல போய் அவளை என்னன்னு பாரு மோகன். நானே போய் என்னன்னு பாக்குறேன். குட் மார்னிங். உங்களுக்கு உள்ள வரதுக்கு அனுமதி இல்ல. ஆனா ஏன்னு என்ன கேக்குறீங்களா? நீங்க தானே எல்லாத்தையும் பண்றீங்க. அந்த தாமணியை எனக்காக தான் கல்யாணம் பண்றேன்னு சொல்றீங்க. ஆனா நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அந்த தாமணி எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா குஷி, என்னப்பா, நான் உங்ககிட்ட பேச விரும்பல. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஓவர். என்ன இப்படி திடீர்னு ஃப்ரெண்ட்ஷிப் ஓவருங்கற? இதெல்லாம் ரொம்ப தப்பு குஷி. எனக்கு வெறும் அப்பாவை மட்டும் இல்ல, உன் கூட ஃப்ரெண்டாவும் இருக்கணும். ஃப்ரெண்டுனா எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஃப்ரெண்டுனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாப்பி ஆக்குவாங்க. ஆனா உங்களுக்கு என்னோட ஹாப்பினஸ், ராதாவோட ஹாப்பினஸ் பத்தி கவலையே இல்ல. ராதாவோட ஹாப்பினஸ்னா என்ன?
ராதாவோட ஹாப்பினஸ்க்கும் என்னோட கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. கோ. கோனா என்ன நாய்க்குட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? குஷி ப்ளீஸ், அப்பாவை ராதா கிட்ட பேச விடு. அவர் இப்ப ராதா கிட்ட பேசுறது ரொம்பவே முக்கியம். ராதா, 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 இவள பாரு. இந்த குஷி ரொம்ப குழந்தை மாதிரி பிஹேவ் பண்றா. குழந்தைனா குழந்தை மாதிரி தானே பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க பெரியவங்க, ஏன் பெரியவங்க மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டீங்க? பெரியவங்கன்னா குழந்தைங்க மேல கேர் பண்ணணும். எனக்கு ஒரு அம்மாவை கூட்டிட்டு வரீங்க, ஆனா என் சாய்ஸ் மேல உங்களுக்கு கேர் இல்ல. இது பாரு குஷி, ஒரே ஒரு தடவை அப்பாவை ராதா கிட்ட பேச விடு. அப்பா அவருக்கு எல்லாம் உண்மையே தெரிய வரும். அதுக்கப்புறமா ராதா உனக்கு அம்மாவாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்பாவை உள்ள போக விடு குஷி. ராதா, ராதா, அவ தூங்கிட்டு இருக்கா. ராதா தூங்கிட்டு இருக்காளா? இன்னுமா தூங்குறா?